விஐபி தனுஷ் மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டு மாஸ் லுக்ல தெரியணும்னு நினைக்கிறீங்க. ஸ்பெக்ஸ் போட்டு கண்ணாடியில பார்த்தா அந்த அளவுக்கு மாசா இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்போ ஃப்ரேம் சூஸ் பண்றதுல ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் சொல்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் மாசா எலிகண்டா தெரியலாம். பொதுவா உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஆப்போசிட் ஷேப்ல ஃப்ரேம்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி லுக்காவும் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப பெரிய மித். ஃப்ரேம் ப்ரொபோர்ஷன் ஒரு மேட்டர் இருக்குங்க. பேசிக் ஷேப் ரூல்ஸை விட அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நீங்க தப்பு பண்ணா உங்க லுக்க மட்டும் கெடுக்காதுங்க, நீங்க ஸ்பெக்ஸ் வியர் பண்றதுலயும் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். சோ எந்தெந்த ஃபேஸுக்கு எந்தெந்த ஃப்ரேம் சூட் ஆகும்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல தேவைப்படும். இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ரவுண்ட் ஃபேஸ் ஷேப். இவங்களுக்கு ஈக்குவல் வித் லெங்த் சாஃப்டான ஃபேஷியல் ஃபீச்சர்ஸோட இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் செட்டே ஆகாது. கேட் ஐ இல்ல ஜாமெட்ரிக் ஷேப்டு ஃப்ரேம்ஸ், அதுவும் உங்க ஃபேஸ் வித்தை விட வைடரா ட்ரை பண்ணீங்கன்னா பார்க்கிறதுக்கு டைட்டானிக் பட ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ மாதிரி சார்மியா இருப்பீங்க. நெக்ஸ்ட் ஓவல் ஃபேஸ் ஷேப். பேலன்ஸ்டு ப்ரொபோர்ஷன் வித் லாங்கர் தென் ஒயிட் ஃபீச்சர்ஸோட இருக்கிற ஃபேஸ்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஃப்ரேம் போட்டாலும் சூட் ஆகும். ஆனா கரெக்டான ப்ரொபோர்ஷனை ஃபாலோ பண்ணி உங்க ஃபேஸ்ல 1/3 கவர் ஆகிற மாதிரியும் இல்ல ஓவர் சைஸ் ஃப்ரேமை அவாய்ட் பண்ணாலே போதும், ரித்திக் ரோஷன் மாதிரி ஸ்டைலா இருப்பீங்க. ஃபைனலா ஸ்கொயர் ஃபேஸ் ஷேப். ஸ்ட்ராங்கான ஜாலைனும் ப்ராடான ஃபோர்ஹெட் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸுக்கெல்லாம் ஓவல் ரவுண்டு கேட்டைன் போட்டா சூரிய போட்ட சூர்யா மாதிரி போல்டாவும் ரகடாவும் தெரிவிங்க. இது இல்லாம இன்னும் சில ஃபேஸ் ஷேப்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன ஃப்ரேம் சூட் ஆகும்னு இன்னொரு வீடியோல சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லனா மிஸ் பண்ணிடுவீங்க. ப்ரோ அதெல்லாம் ஓகே, என்னோட ஃபேஸ் ஷேப் எப்படி நான் முதல்ல கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஃபேஸ் ஷேப்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே பர்சனலா உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன்.